பாஜக கூட்டணியில் இருந்து வெளியேறியது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அக்கட்சி நிர்வாகிகளிடம் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் குறித்து தொகுதி வாரியாக ஆலோசனை மேற்கொண்டு வரும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நாமக்கல் மக்களவை தொகுதி நிர்வாகிகளுடன் செவ்வாய்க்கிழமை ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது நாமக்கல் தொகுதியில் வெற்றி வாய்ப்பை இழந்ததற்கான காரணங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டன. கூட்டணி சரியாக அமைந்திருந்தால் வெற்றி சாத்தியமாகி இருக்கக்கூடும் என்று நிர்வாகிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதற்கு பதிலளித்த EPS பாஜக கூட்டணியில் இருந்து வெளியேறியது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை என கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுவரை 33 மக்களவை தொகுதி நிர்வாகிகளுடன் EPS ஆலோசனை நடத்தியுள்ளார். பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதற்கான சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டாய்வு மேற்கொள்வதற்கான ஆய்வு எல்லைகளை மத்திய அரசின் சுற்றுச்சூழல் நிபுணர் மதிப்பீட்டுக் குழு வழங்கியுள்ளது. சென்னை விமான நிலையத்தில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் புதிய விமான நிலையத்தை ஏற்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதற்கான சுற்றுச்சூழல் அனுமதி பெறுவதற்கு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டாய்வு மேற்கொள்ள வேண்டும். இந்த ஆய்வை மேற்கொள்வதற்கான எல்லைகளை மத்திய அரசின் நிபுணர் மதிப்பீட்டுக் குழு வெளியிட்டுள்ளது. இதன்படி விமான நிலையம் அமையும் பகுதியில் உள்ள தொல்லியல் துறை இடங்கள், சமூக தாக்கங்கள், எவ்வளவு மரங்கள் வெட்ட வேண்டியிருக்கும், ஈரநில பாதிப்புகள் ஆகியவை குறித்த விவரங்களை அளிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல வன விலங்குகள் மற்றும் பறவைகளின் நடமாட்டம், திட்டத்தின் முக்கியத்துவம் மற்றும் பலன்கள், திட்டத்திற்கு எதிராக நிலுவையில் உள்ள வழக்குகள் உள்ளிட்ட விவரங்களை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இந்த ஆய்வை மேற்கொண்டு அதன் அடிப்படையில் பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டம் நடத்திய பின்னர்தான் விமான நிலையம் கட்டுவதற்கான சுற்றுச்சூழல் அனுமதியை மத்திய அரசு வழங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னையில் நடைபெறும் ஃபார்முலா 4 கார் பந்தயத்திற்காக தொழில் நிறுவனங்களை மிரட்டி பணம் வசூலிக்கப்படுவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். பாஜக திறன் மேம்பாடு பிரிவின் மாநில தலைவர் அமர் பிரசாத் ரெட்டியின் புத்தக வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பேசிய பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், மத்திய நிதிநிலை அறிக்கை தாக்கலுக்கு முன்பாக அல்வா கிண்டும் நிகழ்ச்சியில் பிற்படுத்தப்பட்டோர், தாழ்த்தப்பட்டவர்கள் இல்லை என கூறி ராகுல் காந்தி ஒரு அல்வா கிண்டி இருப்பதாக விமர்சித்தார். தாழ்த்தப்பட்டவர்கள் இவர்களெல்லாம் பட்டியலின சமூகத்தை சார்ந்தவர்கள் 73% மேல இருக்கிறாங்க. அதனால அவர்களை வச்சு ஏன் கிண்டல அப்படின்னு கேட்டுக்கொண்டுதான் ஒரு சின்ன ஆலோசனை சொல்றேன். சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் தலைவர் அண்ணன் ஸ்டாலினை தொடர்பு கொண்டு, நீங்க துணை முதலமைச்சர் போடுறதா இருக்கீங்க போல இருக்கு, அதனால இந்த பிரிவில யாரையாவது போடுங்க அப்படின்னு நீங்க ஆலோசனை சொன்னா இன்னும் நல்லா இருக்கும். அதனைத் தொடர்ந்து பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, சென்னையில் நடைபெறும் ஃபார்முலா 4 கார் பந்தயத்தால் என்ன பயன் என்று கேள்வி எழுப்பினார். மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தை கொண்டு தொழில் நிறுவனங்களை மிரட்டி பணம் வசூலித்துக் கொண்டிருப்பதாக சாடிய அவர், ரேசிங் ப்ரமோஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் வங்கி கணக்கு விவரங்களை வெளியிட முடியுமா என்றும் வினவினார். கார் பந்தயத்திற்காக தமிழ்நாட்டில் ₹1 கூட வசூலிக்கவில்லை என்றால் அரசியலை விட்டே விலகிவிடுவதாகவும் அண்ணாமலை தெரிவித்தார். மதுரை மாவட்டம் கப்பலூர் சுங்கச்சாவடியை அகற்றக் கோரி திருமங்கலத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட முன்னாள் அமைச்சர் உதயகுமார் உட்பட 200 பேர் கைது செய்யப்பட்டனர். விதிகளுக்கு புறம்பாக சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டதாக கூறி அந்த பகுதி மக்கள் போராட்டங்களில் ஈடுபட்டனர். இந்நிலையில் திருமங்கலம் நகர், மரவன்குளம், உச்சப்பட்டி, கப்பலூர், கூத்தியார்குண்டு உள்ளிட்ட 20 இடங்களில் முழு கடையடைப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. கப்பலூர் தொழிற்பேட்டையில் 400க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் மூடப்பட்டன. சுங்கச்சாவடியை முற்றுகையிட முயன்றவர்களுக்கு உதயகுமார் ஆதரவு தெரிவித்தார். பொதுமக்களை காவல்துறையை அனுமதிக்கல. எல்லா இடத்திலுமே பொதுமக்களை காவல்துறையை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ற பெயரில் ஒரு மிகப்பெரிய அடக்குமுறையை கையாளுகிறார்கள். சாலையில் போராட்டம் நடத்திய அதிமுகவினரை காவல்துறையினர் குண்டுகட்டாக கைது செய்தனர். ஆங்காங்கே காவலர்கள் தடுப்புகளும் அமைத்திருந்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. அதிமுக ஆட்சியில் மத்திய அரசுடன் இணக்கமாக இருந்தால்தான் கப்பலூர் சுங்கச்சாவடியில் உள்ளூர் வாகனங்களுக்கு கட்டண விலக்கு அளிக்கப்பட்டதாக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் தெரிவித்துள்ளார். உள்ளூர் வாகனங்களுக்கு கட்டண விலக்கு கேட்டு கப்பலூர் சுங்கச்சாவடியை முற்றுகையிட முயன்றபோது கைதான அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் RB உதயகுமார் உட்பட 500க்கும் மேற்பட்டோர் இரவில் 7 மணி அளவில் விடுவிக்கப்பட்டனர். அப்போது நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த RB உதயகுமார், முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு மக்கள் நலனில் அக்கறை இல்லாததால் தான் சுங்க கட்டணம் செலுத்துவதில் இருந்து விலக்கு பெற நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குறை கூறினார். முதலமைச்சராக அவர் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அவருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று உள்ளூர் வாகன ஓட்டிகள் நியாயமான கோரிக்கை என்கிற அடிப்படையில்
அவர்கள் ஆதார் அட்டையை அடையாளமாக காண்பித்து அவர்கள் விதிவிலக்கு பெற்றுக்கொள்ளலாம் என்று வழங்கப்பட்டது. விதிமுறைக்கு உட்பட்டு அமைத்திருந்தால் கப்பலூரில் சுங்கச்சாவடியே வந்திருக்காது என்றும் ஆர்பி உதயகுமார் தெரிவித்தார். புதுச்சேரி சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் துணைநிலை ஆளுநர் உரையுடன் இன்று தொடங்குகிறது. புதுச்சேரியில் நடப்பு நிதியாண்டில் 12,700 கோடி ரூபாய் மதிப்பிலான பட்ஜெட்டை தாக்கல் செய்ய மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இந்நிலையில் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. தொடரின் முதல் நாள் என்பதால் துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் உரையாற்றுகிறார். ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது உறுப்பினர்கள் நாளை பேசுகின்றனர். இதனைத் தொடர்ந்து நடப்பு நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை நிதியமைச்சர் பொறுப்பை வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி நாளை மறுதினம் தாக்கல் செய்கிறார். இதன்படி 12,700 கோடி ரூபாய் மதிப்பிலான பட்ஜெட்டில் பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் துணைநிலை ஆளுநர் ராதாகிருஷ்ணன் மகாராஷ்டிராவுக்கு மாற்றப்பட்ட நிலையில் சட்டப்பேரவையில் உரையாற்றிய பிறகு மகாராஷ்டிராவுக்கு சென்று ஆளுநராக இன்று மாலை பதவியேற்கிறார். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை DPI வளாகத்தை முற்றுகையிட முயன்ற இடைநிலை ஆசிரியர்கள் 1500க்கும் அதிகமானோரை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று கைது செய்தனர். பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்துவது, ஊதிய முரண்பாடுகளை களைவது உள்ளிட்ட 31 அம்ச கோரிக்கைகளை ஆசிரியர்கள் வலியுறுத்தினர். காலையில் DPI வளாகத்தை நோக்கி ஆசிரியர்கள் சென்று கொண்டிருந்தனர். அப்போது அவர்களை தடுத்து நிறுத்திய காவலர்கள் பேருந்துகளில் ஏற்றி கைது செய்து அழைத்துச் சென்றனர். இந்த சம்பவத்தால் கல்லூரி சாலையில் திடீர் பரபரப்பு நிலவியது. மாநிலத்தின் பெயரை பட்ஜெட் உரையில் குறிப்பிடவில்லை என்றால் அம்மாநிலம் புறக்கணிக்கப்பட்டதாக அர்த்தமில்லை என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆவேசமாக தெரிவித்தார். மக்களவையில் பட்ஜெட் மீதான விவாதத்தில் பேசிய அவர், மாநிலத்தின் பெயரை குறிப்பிடாதது குறித்து ஏன் குழப்பத்தை விளைவிக்கிறீர்கள் என்று எதிர்க்கட்சியினரை பார்த்து கேள்வி எழுப்பினார். 2004-05 budget did not take the name of 17 states. I like to ask the UPA government members at that time, did money not go to those 17 states? Did they stop it? Then if they stopped it, they have every business to ask this question. விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை உயர்த்துவதற்கான சுவாமிநாதன் அறிக்கையை நிராகரித்த காங்கிரஸ் கட்சி இன்று விவசாயிகளுக்காக முதலை கண்ணீர் வடிப்பதாக அமைச்சர் நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டார். I have no hesitation, sir. And there is no vanchana to any state. Nobody is being denied any money. நாட்டின் நிதி பற்றாக்குறையை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூரில் பள்ளி மாணவர்களிடையே சாதிய மோதல் வெடித்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை வள்ளியூர் அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களிடையே மோதல் ஏற்பட்டது. இதில் 2 மாணவர்கள் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் 15 பேரை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரித்தனர். அப்போது 10 நாட்களுக்கு முன்பு இரு சமூகத்தைச் சேர்ந்த மாணவர்களிடையே தகராறு ஏற்பட்டதாகவும் அதில் ஒரு சமூகத்தை இழிவுபடுத்தும் வகையில் கழிவறையில் வாசகம் எழுதியிருந்ததால் பிரச்சனை உருவானதும் தெரிய வந்தது. மாணவர்களிடையேயான மோதலை ஆசிரியர்கள் கட்டுப்படுத்த தவறியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. புதுச்சேரியில் கோவிலுக்கு சென்ற பெண்ணிடம் நகை பறித்த அதிர்ச்சி காட்சிகள் வெளியாகியுள்ளன. லாஸ்பேட்டை குறிஞ்சி நகரைச் சேர்ந்த கீதா என்பவர் கோவிலுக்கு செல்வதற்காக சாலையோரம் நடந்து சென்றார். அப்போது எதிரே இருசக்கர வாகனத்தில் வந்த 2 பேர் கீதாவை பார்த்ததும் நகையை பறிக்க திட்டமிட்டனர். இதனால் முகவரி கேட்பது போல பேசிக்கொண்டே கீதாவின் அருகே வந்த ஒருவர் 5 பவுன் தங்கச்சங்கிலியை பறித்துக் கொண்டு தயாராக நின்ற இருசக்கர வாகனத்தில் தப்பினார். பகலில் நடந்த இந்த நகை பறிப்பு சம்பவம் லாஸ்பேட்டை மக்களை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ள நிலையில் CCTV காட்சியை வைத்து குற்றவாளிகளை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்றும் நாளையும் மிக கனமழை பெய்யும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இரு மாவட்டங்களிலும் கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் திருப்பூர், தேனி, தென்காசி, நெல்லை, திண்டுக்கல், கன்னியாகுமரி ஆகிய 6 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக கணித்துள்ளது.
வரும் 2ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக தெரிவித்துள்ளது. நில மோசடி வழக்கில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி கரூர் நீதிமன்றம் உத்தரவிட்டது. கரூரில் பிரகாஷ் என்பவருக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை அபகரித்த வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கடந்த 16ஆம் தேதி கைது செய்யப்பட்டு திருச்சி சிறையில் அடைக்கப்பட்டார். இதற்கிடையே பிரகாஷ் அளித்த புகாரின் பேரில் எம்.ஆர். விஜயபாஸ்கர் உள்ளிட்ட சிலர் மீது கொலை மிரட்டல், ஆள்கடத்தல் உள்ளிட்ட 6 பிரிவுகளில் வாங்கல் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த 2 வழக்குகளிலும் பிணை வழங்க கோரி கரூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதி பரத்குமார் எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். நீதிமன்றத்தில் ஜாமீன் தொகையாக 25,000 ரூபாய் செலுத்த வேண்டும், தினசரி வாங்கல் காவல் நிலையத்தில் ஒரு நேரமும், கரூர் சிபிசிஐடி அலுவலகத்தில் காலை மாலை என 2 நேரமும் கையெழுத்து போட வேண்டும் என்பன உள்ளிட்ட நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன. இதேபோல இந்த வழக்கில் கைதான பிரவீன் மற்றும் காவல் ஆய்வாளர் பிருத்விராஜுக்கும் நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் வடலூரில் மாணவன் தலையில் ஈட்டி பாய்ந்து உயிரிழந்த விவகாரத்தில் கணித ஆசிரியர் கைது செய்யப்பட்டார். வடலூரில் உள்ள தனியார் பள்ளியில் பயின்று வந்த 10ஆம் வகுப்பு மாணவன் கிஷோர் கடந்த 24ஆம் தேதி விளையாட்டு பயிற்சியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது அதே மைதானத்தில் ஈட்டி எறிதல் பயிற்சியில் ஈடுபட்ட மாணவன் எறிந்த ஈட்டியானது கிஷோரின் தலையில் பாய்ந்தது. இதில் கிஷோர் மூளைச்சாவு அடைந்தார். அவரது உடல் உறுப்புகளை தானம் பெறுவதற்கான சோதனைகள் நடைபெற்ற போது உயிரிழந்தார். இதன் காரணமாக அவருடைய கண்கள் மட்டும் தானமாக பெறப்பட்டன. இதனிடையே கிஷோரின் தந்தை திருமுருகன் வடலூர் காவல் நிலையத்தில் இதுகுறித்து புகார் அளித்திருந்தார். இந்த புகாரின் அடிப்படையில் பள்ளி நிர்வாகி மற்றும் ஆசிரியர்களின் மீது வடலூர் காவல் நிலையத்தினர் வழக்கு பதிவு செய்திருந்தனர். இதன் அடிப்படையில் நடத்தப்பட்ட விசாரணையில் பள்ளியின் கணித ஆசிரியர் பிரவீன்குமார் கைது செய்யப்பட்டார். இவர் சம்பவத்தன்று விளையாட்டு ஆசிரியராக செயல்பட்டது தெரியவந்துள்ளது. பள்ளியின் நிர்வாகிகள் மற்றும் 2 ஆசிரியர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது.